நாகேந்திரன் ராஜேஸ்வரி. எனது மகன் காணாமல் போயிட்டார். இவர் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி தந்து முதலிடமாக எனக்கு அவரை பார்க்கணும், காணணும் என்ற ஆசை. நான் இருக்கும்போது இந்த வஞ்சையில் நடந்த காலத்திலிருந்து நான் தனிமையில் எனது மக்களுக்காக நான் தலையில் தூக்கி சுமந்து தான் வளர்த்தேன். கஷ்டப்பட்டு இப்போ எத்தனை வருஷமாக தேடுறீங்க? இப்போ நான் 17 வருஷமாக தேடுறேன். காணாமல் போன அந்த அணைக்குழு அதுகள் எல்லாம் பதிவு செஞ்சுருக்கீங்க? எல்லாம் பதிவு செய்ததெல்லாம் இருக்குது. என்ன உதவி செஞ்சவங்க? எது உதவியும் இதுவரைக்கும் எனக்கு ஒரு உதவியும் செய்யவும் இல்லை. நான் எல்லா இடமும் வர சொல்கிற இடமெல்லாம் போகிறேன். இப்போ உங்களுக்கு செலவுகளுக்கெல்லாம் காசு செலவுகளுக்கு எல்லாம் நான் ஏது முளைச்சித்தான் நான் செலவழிக்கிறேன். என்ற பிள்ளைகள் இருக்குது, பேர பிள்ளைகள் இருக்குது, நான் போகிறதில்ல. அவங்க எல்லாம் கஷ்டம். அவங்க அண்டண்டாடு உழைச்சி சாப்பிட்றதுக்கும் அவங்களுக்கு வழி இல்லாமலுக்கு அவங்க கஷ்டப்பட்டுருக்கக்குள்ள எனக்கு போய் அவங்கள்ட்ட கை நீட்டி திணிக்க அவங்களோட நான் இருந்து சாப்பிட எனக்கு விருப்பம் இல்லை. என்ன வேலை செய்கிறோம் நீங்கள்? நான் உடுப்பு வியாபாரம் தான் செய்யலாம். மரக்கறி கொண்டு போய் மரக்கறி தூக்கி கொண்டு போய் சுமந்து கொடுக்குறேன். அதால் இல்லை எனக்கு இயலாது. இப்போ உடுப்பு வியாபாரம் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொண்டு போய் இந்தியன் வந்திருக்கக்குள்ள அப்போ கொஞ்சம் கூடுதலாக எடுத்து கொண்டு போய் கொடுத்தேன். இப்போ அவங்களும் பாறை இல்லை. இந்த மூதூர் கடையில் எடுத்து கொண்டு போய் சல்லி இந்த கிளிவட்டி பாட்டாளிபுரம் அப்படி கொண்டு போய் கொடுத்தேன் நான். இப்போ எனக்கு கையில் காசு தட்டுப்பாடு. அதால் அதை கொஞ்சம் தொழில் இல்லாததால் இப்போ கஷ்டமான நிலையில் இருக்கேன். அது எனக்கு இந்த மகனும் காணாமல் போன இதில் காசு களைஞ்சி எல்லாம் கஷ்டம். தொழிலும் இல்லை, சாப்பாடும் இல்லை. இப்போ உங்களுக்கு என்ன செஞ்சு தந்தால் நீங்கள் உங்களோட இதை பார்ப்பீங்க, உங்களோட தொழிலை பார்ப்பீங்க? எனக்கு துணி எதுவும் வாங்கி உடுப்பு வியாபாரம் செய்யக்கூடிய மாதிரி எனக்கு செய்து உதவி செய்தீங்கண்டா உங்களுக்கு நன்றி. துணி பண்ணி தரோம். ஓ சரி.